அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வீடியோவில் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய துவா மற்றும் மாலை பாதுகாப்புக்கான துவா பற்றி பார்க்கலாம். காலை ஓத வேண்டிய துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஹ்தமா அமாத்தனா வ இலைஹின் நுசூர். இதன் பொருள், எங்களை இறக்க வைத்த பின் மீண்டும் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டு. மறுமையில் அவனிடமே நாம் திரும்பி செல்ல போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் விழித்தவுடன் முதலாவதாக இந்த துவாவை சொல்வார்கள். தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிரோடு எழுப்புவான் என்பதற்காக நன்றி சொல்லும் அழகான துவா இது. நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்க இந்த துவா உதவும். மாலையில் ஓத வேண்டிய துவா சூரா பக்கராவில் இருக்கக்கூடிய ஆயத்துல் குர்சி. இதன் பொருள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியவை. அவனது அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசுபவன் யார்? மனிதர்கள் எதை செய்கிறார்கள், எதை செய்ய போகிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அவனது அறிவிலிருந்து எதையும் அவன் முழுமையாக அறிந்திருக்க மாட்டான், அவன் நாடியதை தவிர. அவனது சிம்மாசனம் வானங்களையும் பூமியையும் விட விரிவானது. அவற்றை பராமரிப்பது அவனுக்கு ஒரு சிரமம் இல்லை. அவனே மிக உயர்ந்தவனும் மிக மகத்தானவனுமானவன். மாலை நேரத்தில் ஆயத்துல் குர்சி படிப்பவரை அல்லாஹ் பாதுகாப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறினார்கள், யார் இதை காலையும் மாலையும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தீங்கு வராது. அதனால் அசல் தொழுகைக்கு பிறகு இதை படிப்பது மிக முக்கியமான பாதுகாப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை எழுந்தவுடன் மற்றும் மாலை நேரத்தில் இந்த துவாக்களை வழக்கமாக சொல்வோம். இவை நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அருளையும் பெற்றுத்தரும். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.